பண்ணலாம் அப்படின்றப்பதான் நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சிடாது இந்த வீட்டுல ஏதோ ஒரு இருக்கு. அதனால வந்து அதுவும் பாத்தீங்கன்னா ஹால் இருக்கும், ஹாலுக்கு அடுத்து பாத்ரூம் இருக்கும், பாத்ரூமுக்கு அடுத்து ஒரு ரூம் மாதிரி விட்டுருப்பாங்க. அந்த ரூமுக்குள்ளதான் அந்த இது இருக்கு. அந்த அது தீய சக்தியா இருக்கலாம், இல்ல சாமியா இருக்கலாம். சாமியா இருந்தா இந்த மாதிரியான படி கேட்காதுன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒண்ணு வந்து அந்த ரூமுக்குள்ள இருக்கு. அதனாலதான் எங்களை வந்து நாங்க கரெக்டா ஹால்ல இருந்து நாங்க என்ட்ரி ஆகி போறப்ப அந்த ரூமுக்குள்ள மட்டும் போறப்ப அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ஃபாஸ்டா துடிக்கும் பாருங்க. ஃபாஸ்டா துடிக்கும், ஒரு பயம் இருக்கும். நமக்கு வந்து அந்த இடத்துல தீய சக்தி இருந்தா என்ன இருக்குமோ அதே மாதிரி ஒரு பயமாவே இருக்கும். ஐயோ அந்த வீட்டுலதான் அப்படி நடந்துச்சு, இப்ப இந்த வீட்டுக்கு வந்தா இந்த வீட்லயே நம்மளை போட்டு இப்படி வாட்டி வதைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு எப்ப இந்த வீடை காலி பண்ணுவோம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா அங்கே ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லிட்டாங்க, நீங்க வந்த உடனே காலி பண்ண முடியாது, ஒரு வருஷமாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வருஷத்தை நாங்க 2வது குழந்தை வந்து சரி இவ ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றா, ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்ல வந்து என்ன சொல்றாங்க, அது வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு உங்க பாப்பா, என்ன சொல்லி கொடுத்தாலும் அந்த ஒரு மைண்ட்லயே இருக்கும். கேட்டா இவ என்ன சொல்றா, நான் டாம் இல்ல, எனக்கு நாய்க்குட்டி வந்து டாம நான் என் தம்பி மாதிரி பாத்துக்கிட்டேன், அது இல்லாதனால எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு மம்மினோட்டி. இவளுக்காக எத்தனை நாய்க்குட்டி, அப்பதான் நான் சொன்னேன் உனக்காக எத்தனை நாய்க்குட்டி. தனியா பேச ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. சொன்னேன் உனக்காக நம்ம எத்தனை நாய்க்குட்டி வளர்க்கறது, அது வாட்டுக்கு ஒரு வீட்லயோ இல்ல ஒரு ஹோம்லயோ இருந்தா வளர்ந்து உயிரோடயாச்சும் இருக்கும். நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து செத்து போறதுக்கு பாவம் வேண்டாமப்பா, அந்த பாவம் நமக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். அப்படின்னு அப்படின்னு நான் இவட்ட சொல்லி வைக்க, சரி மம்மி எனக்கு அப்ப வேண்டாம், அப்படின்னு நம்ம சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிருவோம் அப்படின்னு இவ சொல்லட்டியும் சரின்ட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், ஹவுஸ் ஓனர்கிட்ட பேச ஆரம்பிச்சோம். நாங்க எங்களுக்கு இந்த வீடு செட் ஆகல, நாங்க இந்த வீட்டை காலி பண்ணிக்கிறோம். 2வது குழந்தைக்கு நாங்க எவ்வளவோ நாங்க ட்ரை பண்ணோம், எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் போனோம், என்னன்னு இல்ல. ஆமா ஒவ்வொரு மாசமும் இல்ல அது வந்து இந்த வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு மாசமும் நான் அவ்வளவு கஷ்டப்படுவேன், அவ்வளவு ஆசையா இருப்பேன். நமக்கு 2வது நம்ம வந்து கன்ஃபார்ம் ஆக போகுது, நமக்கு வந்து டேட் எல்லாம் தள்ளி போயிருச்சு அப்படின்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறப்ப எதுவுமே இல்லைன்றப்ப நான் எவ்வளவுனா அழுதுருக்கேன், எவ்வளவுனா புலம்பிருக்கேன். சாமிகிட்டே வந்து சாமியவே நான் திட்டி இருக்கேன், ஏன் எனக்கு இப்படி பண்றீங்க வைக்கிறீங்க, அந்த அளவுக்கு நான் கோவமா பேசிருக்கேன். அது வந்து அந்த வீட்டால மட்டும்தான் அது அப்படி நடந்திருக்குன்றது எங்களுக்கு அதுக்கு தான் தெரிய வந்துச்சு. அந்த வீடு அவ்வளவு ஒரு நெகட்டிவிட்டி நிறைய நடக்கும். ஒரு தடவை அந்த வீட்டுல இருக்கிறப்பதான் பாம்பு வந்துச்சு பாத்துக்கோங்க, சந்து வழியில பாம்பு வந்துச்சு. பிள்ளைகள்லாம் விளையாண்டுகிட்டு இருக்குங்க, ஒரு காலு தீண்டல பாம்பு, ஏன்னா அந்த இடத்துல சாமி இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பாம்பு வந்துச்சு, பாம்பு வந்து வரவிட்டு எல்லா பிள்ளைகளும் அரண்டு ஓடி ஆந்துருச்சு. அப்புறம் நான் சொன்னேன் இனி பயப்படாதப்போ நம்ம சாமி நம்ம கூடயே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திருநீரை பூசி விட்டு வேற எதுவுமே அவங்க வாட்டுக்கு வந்தாங்க, அவங்க வாட்டுக்கு போயிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதாவது தீய சக்தி இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு வழியில நமக்கு வந்து தெய்வம் வந்து காமிச்சு கொடுக்கும். அதனாலதான் அவங்க வந்து வந்திருக்காங்க, நாக தேவதையா நமக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இனி நம்ம வீட்டுல எதுவுமே இருக்காது, நம்ம வீடை காலி பண்றதாட்டிக்கும் நம்ம வீடை காலி பண்ணி அவங்களுக்கு துணையா இருப்பாங்க நம்மளுக்கு. நம்ம வீடை காலி பண்ணிட்டு நம்ம போயிடலாமப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கொஞ்சம் தைரியமா இருந்தா. சரி ஓகே மம்மி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த வீடை காலி பண்றப்ப நிறைய இது காலி பண்ணக்கூடாது, வைக்க கூடாது, நாங்க அட்வான்ஸ் எங்க போனாலும் அட்வான்ஸை கழிச்சுட்டுதான் நாங்க விடுவோம் அப்படின்னு நாங்க யோசிச்சோம். என்ன அட்வான்ஸை கழிச்சுட்டு விடுறாங்க, அதுவே 3 மாசம் இருக்குமே, அப்புறம் எப்படி இப்ப நம்ம போறது, பரவாயில்ல எங்களுக்கு வந்து நாங்க போயிடுறோம், அதுக்கப்புறம் நீங்க அட்வான்ஸ்ல வந்து கழிச்சுக்கோங்க, ஏன்னா இந்த வீட்டுல நாங்க இருக்கவே மாட்டோம், எங்களுக்கு பயம் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா உங்களுக்கு அடிக்கடுக்கா உயிர் பலி வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல எப்படி இருக்க முடியும், குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி இருக்க முடியும், ஒரு பயமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க காலி பண்ணி போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு, சரி நாங்க வீடை காலி பண்ணிட்டோம், நாங்க வேற வீட்டுக்கு வந்துடும்ட்டு இந்த வீட்டுக்கு வந்தோம். இந்த வீட்டுக்கு நாங்க எப்படி வந்தோம், இந்த வீட்டுல எங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடந்துச்சு, என்னெல்லாம் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, இதனால் வரைக்கும் நாங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கோம், அது எல்லாமே இந்த வீட்டுலதான் நடந்துச்சு. இந்த வீட்டுல என்ன இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்.